அன்பார்ந்தவர்களே, நல்ல சமாரியின் உவமையை வாசிக்கும் போதெல்லாம் நமது மனதில் எழுவது பிறர் அன்பு, கருணை போன்றவை. காலம் காலமாக யூதர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள்தான் இந்த சமாரியர்கள். இருப்பினும் ஒரு யூதருக்கு கனிவோடு உதவி செய்கின்றார் இந்த சமாரியன். இந்த நல்ல சமாரியன் நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நமது அருகில் இருப்பது பகைவனாகவே இருந்தாலும் அவனது துன்பத்தில் உதவுவதுதான் கிறிஸ்துவின் படிப்பினை. இதை கிறிஸ்து வாழ்ந்தும் காட்டினார். யூத மத போதகர்களான பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் ரோமை பேரரசை சார்ந்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அநீதியை இழைத்தாலும் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது, தந்தையே இவர்களை மன்னியும் என்று கூறி தனது உயிரை துறக்கின்றார். நாம் பிறர் அன்போடு வாழ தயாராக இருக்கின்றோமா? அவ்வாறு நாம் பிறர் அன்போடு வாழ்ந்தால் நாமும் நல்ல சமாரியர்கள்தான்.